بسم الله الرحمن الرحيم رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளால் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சிறப்பு தர்பியா நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த சகோதர சகோதரிகள், இன்னும் வருகை தராத எத்தனையோ நண்பர்கள் சகோதரர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை பற்றிய அறிமுகத்தை எடுத்துரைத்து அவர்களையும் அழைத்து வரும்படி உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். இந்த தர்பியா நிகழ்ச்சியில் முறைப்படுத்தப்பட்ட பாடத்திட்டத்தின் கீழ் இந்த வகுப்பு நடைபெறுகிறது. அகீதா, ஃபிக்ஹ், ஆதாப், துஆ, தஃப்சீர். நம்முடைய வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் அன்றாட வாழ்வில் இஸ்லாம், நம்முடைய அன்றாட வாழ்வு, காலையில் எழுந்ததிலிருந்து இரவு படுக்கைக்கு செல்லுகின்ற வரை நம்முடைய இந்த அன்றாட வாழ்வில் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஆதாபுகள், ஒழுக்கங்கள் என்னென்ன, ஒவ்வொரு நேரங்களிலும் காலங்களிலும் இடங்களிலும் நாம் செய்ய வேண்டிய பிரார்த்தனைகள் என்னென்ன, ஒரு முஸ்லிமினுடைய அன்றாட வாழ்வு எப்படி இருக்க வேண்டும், குர்ஆன் சுன்னா அடிப்படையில் அவன் அந்த வாழ்வை எப்படி அமைத்திருக்க வேண்டும் என்பது சம்பந்தமான ஒரு தொடர் உரையைத்தான், தொடர் வகுப்பைத்தான் இன்ஷா அல்லாஹ் இந்த தர்பியா நிகழ்ச்சியிலே நாம் அறிய இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினால் நமக்கு வழங்கப்பட்டுள்ள விலைமதிப்பற்ற காலத்தையும் நேரத்தையும் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய வகையில் செலவழிக்கும் பாக்கியத்தை நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அன்றாட வாழ்விலே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு முஸ்லிம் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு படுக்கைக்கு செல்லுகின்ற வரை அவன் தன்னுடைய வாழ்நாளை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு முஸ்லிம் என்று சொல்லும்போது அதிகமான மக்கள் அரபியில் தங்களுடைய பெயர் இடம்பெற்றால் அவர்களை முஸ்லீமாக நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அதுபோன்று ஏதாவது விண்ணப்ப படிவங்களில் உங்களுடைய மதம் எது என்ற அந்த இடத்திலே இஸ்லாம் என்று எழுதிவிட்டால் அல்லது முஸ்லீம் என்று எழுதிவிட்டால் அவர்கள் முஸ்லீம் என்று நாம் கருதுகிறோம். ஆனால் உண்மையிலேயே உண்மையான முஸ்லிம் யார் அப்படின்னா, அவனுடைய வாழ்வின் உயர் நாடியாக இஸ்லாம் இயங்கும். கலிமத்து தௌஹீத், லா இலாஹ இல்லல்லாஹ், இதன் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்ட ஒரு முஸ்லிம், அவன்தான் உண்மையான முஸ்லிம். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற இந்த கலிமத்து தௌஹீத் நமது பாங்கிலே அது மொழியப்படுகிறது, நமது இக்காமத்திலே அது மொழியப்படுகிறது, நமது தஷஹுதிலே அது மொழியப்படுகிறது, நம்முடைய திக்ருகளிலும் துஆக்களிலும் இந்த அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமத்து தௌஹீத் அது மொழியப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப இந்த கலிமத்து தௌஹீத், லா இலாஹ இல்லல்லாஹ்வின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்நாளை கழித்தவன் தான் உண்மையான முஸ்லிமாக இருக்க முடியும். இந்த கலிமாவில் சிலவற்றை அங்கீகரித்து சிலவற்றை ஏற்று, இஸ்லாமிய சட்டத்திட்டங்களில், இஸ்லாமிய ஒழுக்க மாண்புகளில் சிலவற்றை அங்கீகரித்து சிலவற்றை மறுப்பது என்பது அது வேலைக்காரர்களுடைய பண்பாக செயலாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா யூத நசாராக்களின் மீது அல்லாஹுடைய கோபமும் சாபமும் ஏற்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அவர்கள் இரட்டை நிலைப்பாடுடையவர்களாக இருந்தார்கள்.
எதெல்லாம் தனக்கு சாதகமாக இருக்குமோ அதையெல்லாம் செய்தார்கள், எதெல்லாம் தனக்கு பாதகமாக இருக்குமோ அதையெல்லாம் விட்டொழித்தார்கள். தௌராத்திலும் இஞ்சியிலும் தங்களுக்கு சாதகமானதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், பாதகமானதை விட்டுவிட்டார்கள். அதனால்தான் அந்த யூத நசாராக்கள் அல்லாஹுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் உள்ளானார்கள். ஆனால் முஸ்லிமாகிய நம்மை பொறுத்த மட்டில் இஸ்லாத்தின் அனைத்து அம்சங்களையும் பின்பற்றக்கூடிய முஸ்லிமாக நாம் பிரதிபலிக்க வேண்டும். அல்லாஹு தாலா திருமறை குர்ஆன்ல 2வது அத்தியாயத்தினுடைய 85வது வசனத்திலே சொல்கின்றான், அஃபதுமினூன பிபஅதில் கிதாப் வ தக்ஃபுரூன பிபஅத், வேதத்தில் சிலவற்றை நீங்கள் ஈமான் கொண்டு சிலவற்றை நீங்கள் நிராகரிக்கின்றீர்களா? 2வது அத்தியாயத்தில் 208வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபத்தன், முழுமையாக நீங்கள் இஸ்லாத்தில் நுழைந்து விடுங்கள். வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், அவன் ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்கமான விரோதியாக இருக்கிறான் என்று அல்லாஹு தாலா 2வது அத்தியாயத்தினுடைய 208வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அன்றாட வாழ்வில் இஸ்லாம் நம்மிடத்திலே முழுமையாக பிரதிபலிக்க வேண்டும். ஒரு நாளை நாம் எதிலிருந்து துவங்குகின்றோம்? காலையில் எழுந்ததிலிருந்து நம்முடைய எல்லா பணிகளையும் முடித்துவிட்டு இளைப்பாறுவதற்காக தூங்குகின்றோம், படுக்கைக்கு செல்கின்றோம், காலையில் எழுகின்றோம். இந்த இடைப்பட்ட வாழ்வு எப்படி அமைய வேண்டும் என்பதுதான் இந்த வகுப்பினுடைய முக்கியமான நோக்கம். அப்ப இந்த இடைப்பட்ட நேரத்தை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி காட்டி தந்தார்களோ, எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ அப்படி வாழ்வதற்கான ஒரு பயிற்சியை, ஒரு முயற்சியை மேற்கொள்வதற்கான வகுப்பு தான் இந்த வகுப்பு. அல்லாஹு தாலா திருமறை குர்ஆன்ல 33வது அத்தியாயத்தினுடைய 21வது வசனம், 33வது அத்தியாயத்தினுடைய 21வது வசனம் அல்லாஹ் சொல்றான், லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. லிமன் கான யர்ஜுல்லாஹ, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்குது அப்படின்னா எல்லோருக்கும் இது அழகிய முன்மாதிரியா என்றால் இல்லை. யாருக்கெல்லாம் அழகிய முன்மாதிரி இருக்க முடியும்? லிமன் கான யர்ஜுல்லாஹ, யார் அல்லாஹுவை சந்திப்பதை ஆதரவு வைக்கின்றார்களோ, அல்லாஹுவை சந்திப்பதை யார் ஆதரவு வைக்கின்றார்களோ. ஆதரவு வைத்தல் என்பது இபாதத்தில் முக்கியமான ஒரு அடிப்படை. அது என்ன இபாதத்? இபாதத்துல் கௌலியாவா, இபாதத்துல் லிசானா, எந்த வகையான இபாதத் சொல்லுங்க? ஆதரவு வைத்தல் என்பது இபாதத் 5 வகைப்படும் இல்லையா? இபாதத்துல் கௌலியா அல்லது லிசான், நாவினால் செய்கின்ற இபாதத். இன்னொன்று இபாதத்துல் கல்பியா, உள்ளம் சார்ந்த வணக்க வழிபாடுகள் இல்லையா? அதுபோன்று இபாதத்துல் அப்தான், உடல் உறுப்புகளின் மூலம் நிறைவேற்றுகின்ற வணக்க வழிபாடுகள். இபாதத்துல் மாலியா, பொருளாதாரத்தின் மூலம் நிறைவேற்றுகின்ற வணக்க வழிபாடுகள். இப்படி வணக்க வழிபாடுகள் 4 வகைப்படும். இதுல அர்ரஜா, ஆதரவு வைத்தல் என்பது எந்த வகையான வணக்க வழிபாடு? அது இபாதத்துல் கல்பியாவா, இபாதத்துல் லிசானா? புரியுதா என்னுடைய கேள்வி? ஏன்னா நான் மட்டும் பேசிக்கிட்டே இருந்தா கல்பியா. அஹ்சன்த். அப்ப இபாதத்துகள் எத்தனை வகைப்படும் சொல்லுங்க? 4 வகைப்படும். ஒன்று இபாதத்துல் கல்பியா, உள்ளம் சார்ந்த வணக்க வழிபாடுகள். இரண்டாவது இபாதத்துல் லிசான் அல்லது இபாதத்துல் கௌலியா, நாவின் மூலம் நிறைவேற்றுகின்ற வணக்க வழிபாடுகள். சரியா? அடுத்து இபாதத்துல் அப்தான், உடல் உறுப்புகளின் மூலம் செய்கின்ற இபாதத்துகள். சரியா? இபாதத்துல் மாலியா, பொருளாதாரத்தின் மூலம் நிறைவேற்றுகின்ற வணக்க வழிபாடுகள். இப்படி வணக்க வழிபாடுகள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். அதுல அர்ரஜா, ஆதரவு வைத்தல் என்பது இபாதத்துல் கல்பியா, உள்ளம் சார்ந்த வணக்க வழிபாடு. சரியா? நான் இதை எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா,
யாருக்கு அல்லாஹுடைய தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி அப்படின்னா, லிமன் கான யர்ஜுல்லாஹ், யார் அல்லாஹுவை சந்திப்பதை ஆதரவு வைக்கின்றார்களோ. சூரத்துல் கஹ்ஃபினுடைய கடைசி வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஃபமன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. யார் அல்லாஹுவை சந்திப்பதை ஆதரவு வைக்கின்றார்களோ அவர்கள் சாலிஹான நல்லமல்களை செய்யட்டும். வலா யுஷ்ரிக் ஃபி இபாதத்தி ரப்பிஹி அஹதா, அல்லாஹுவோடு எந்த ஒன்றையும் அவர்கள் கூட்டாக்க வேண்டாம், அல்லாஹுவை வணங்கி வழிபடுவதில் எந்த ஒன்றையும் கூட்டாக்க வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அப்ப அர்-ரஜா லிமன் கான யர்ஜுல்லாஹ், யார் அல்லாஹுவை சந்திப்பதை ஆதரவு வைக்கின்றார்களோ, வல் யௌமில் ஆகிர், மறுமையின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்களோ, வதக்கரல்லாஹ கஸீரா, அல்லாஹுவை அதிகம் அதிகம் நினைவு கூறுகின்றார்களோ, அவர்களுக்கு சொல்லுங்க இப்படின்னா அவர்களுக்கு அல்லாஹுடைய தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்குது. புரியுதா? இன்னும் உண்ட மயக்கத்திலிருந்து எல்லாம் வெளியே வரலன்னு நினைக்கிறேன். அதனால தான் நம்ம சாயங்காலமே வச்சோம், அசருக்கு பிறகு பாதல் அசர், மதியானத்துக்கு மேலே வச்சா ஆனால் உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டுங்கிற மாதிரி அது ஒரு மயங்கிய நிலையில் இருப்பீங்க அப்படின்னு. சரியா? அப்போ லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குது. யாருக்கு? லிமன் கான யர்ஜுல்லாஹ், யார் அல்லாஹுவை சந்திப்பதை ஆதரவு வைக்கின்றார்களோ. இரண்டாவது, வல் யௌமில் ஆகிர், மறுமையின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ. மூன்றாவது, வதக்கரல்லாஹ கஸீரா, அல்லாஹுவை அதிகம் அதிகம் நினைவு கூறுகின்றார்களோ, அவர்களுக்கு அல்லாஹுடைய தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்குது. அப்ப இந்த அழகிய முன்மாதிரி என்பது எல்லோருக்கும் கிடைத்து விடாது. இந்த மூன்று பண்புகளும் யாரிடத்திலே ஒருங்கே அமைந்திருக்கிறதோ அவர்களுக்குத்தான் அல்லாஹுடைய தூதர் அழகிய முன்மாதிரி என்பதை அல்லாஹு தஆலா சூரத்துல் அஹ்ஸாப் 33வது அத்தியாயத்தினுடைய 21வது வசனத்திலே என்ன செய்கின்றான்? சொல்லி காட்டுகின்றான். அன்றாட வாழ்க்கையில தூக்கத்திலிருந்து நாம் எழுவது என்பது இயல்பான ஒன்று. எல்லாரும் தூங்குறாங்க, எழுவுறாங்க, இது ஒரு இயல்பான மனித வாழ்வில் இயல்பான ஒன்று. நாம் தூங்கும் போது வெளி உலகத்தில் என்ன நடக்கின்றது என்பதே நமக்கு தெரியாது. இப்போ சில நேரம் பயான கேட்டு தூங்குவோம்ல, இந்த தூக்கத்தில் சவுண்டு கேட்டுக்கிட்டு தான் இருக்கும், அப்படிதானே இல்லையா? இந்த தூக்கத்தை நான் சொல்லலை. சரியா? ஆழ்ந்த தூக்கம்னு ஒரு தூக்கம் இருக்கா இல்லையா? ஆழ்ந்த தூக்கம், இரவிலே தூங்குகின்ற தூக்கம். அந்த ஆழ்ந்த தூக்கத்தில் உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்னே நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. அந்த ஆழ்ந்த தூக்கம் என்பதை அல்லாஹு தஆலா ஒரு மரணம் என்று சொல்கின்றான். எப்படி சொல்கின்றான்? மரணம் என்று சொல்கின்றான். இந்த ஆழ்ந்த தூக்கத்திலேயே அல்லாஹு தஆலா எத்தனையோ மக்களுடைய உயிரை கைப்பற்றி இருக்கிறான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? தூங்கி இருந்தாரு, ஆனா காலையில எழவே இல்லை. தூங்கி இருந்தாரு, காலையில டியூட்டிக்கு போகும்போது எல்லாரும் எழுப்புனாங்க, ஆனா எழல. அந்த தூக்கத்திலேயே அல்லாஹு தஆலா சிலருடைய உயிரை என்ன செய்கின்றான்? கைப்பற்றி கொள்கின்றான். தூக்கம் என்பது ஒரு சிறு மரணம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா வல்லதி லம் தமுத் ஃபீ மனாபிஹா ஃபயும்சிகு அல்லதி கலா அலைஹல் மௌத் வயுர்சிலுல் உக்ரா இலா அஜலின் முஸம்மா இன்ன ஃபீ ذلك லஆயாத்தின் லிகௌமி யதஃபக்கரூன். 39வது அத்தியாயத்தினுடைய 42வது வசனம். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றா? அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா, அல்லாஹ் உயிர்களை அவை மரணிக்கும் போது கைப்பற்றுகின்றான். மரணிக்கும் போதுன்னா தூக்கத்தை அல்லாஹ் மரணம் என்று சொல்கின்றான். சரியா? வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா, மரணிக்காதவற்றை அவற்றின் நித்திரையிலும் அல்லாஹ் கைப்பற்றுகின்றான். புரியுதா இல்லையா? அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஃபயும்சிகு அல்லதி கலா அலைஹல் மௌத், யாருக்கு அல்லாஹு தஆலா மரணத்தை விதித்து விட்டானோ, வயுர்சிலுல் உக்ரா இலா அஜலின் முஸம்மா, யாருக்கு அல்லாஹ் மரணத்தை விதித்து விட்டானோ அவர்களுடைய ஆன்மாவை தன்னோடு அவன் வைத்துக் கொள்கின்றான்.
யாருக்கு அல்லாஹ் மரணத்தை விதிக்கவில்லையோ அவர்களுடைய உயிர்களை இந்த உலகத்திலே திரும்ப அனுப்புகின்றான். இதிலே சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு பல அத்தாட்சிகள் இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா சொல்றான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தூங்கி எழுந்தவுடனே காலையில் ஒரு புது நாளிலே நாம் என்ன செய்கின்றோம்? அடியெடுத்து வைக்கின்றோம். தூக்கத்திலே நம்முடைய காதுகள் கேட்கவில்லை, நம்முடைய கண்கள் பார்க்கவில்லை, நம்முடைய உடல் உறுப்புகள் செயல்படவில்லை என்று சொன்னால் நாம் உணர்ந்த நிலையில் செயல்படவில்லை இல்லையா? அப்ப இதையெல்லாம் நமக்கு மீண்டும் திரும்ப தந்தவன் யார்? அல்லாஹ். அப்ப நாம தூங்கி எழுந்த உடனேயே நாம் எந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும் என்றால், மரணத்திலிருந்து எழுப்பப்பட்டிருக்கிறேன், எனக்கு ஒரு சிறு மரணம் ஏற்பட்டது, அதிலிருந்து அல்லாஹ் எனக்கு என்ன செய்திருக்கிறான்? மீண்டும் இந்த உலகத்திலே வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான் என்ற இந்த சிந்தனையோடு, மரண சிந்தனையோடு நாம் ஒரு நாளிலே எழும்போது நம்மிடத்திலே தவறுகள் நிகழுமா? அல்லாஹ்வுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளிலே நாம் ஏதாவது குறை வைப்போமா? அதனால தான் தூங்கி எழுந்தவுடன் ஓத வேண்டிய பிரார்த்தனை, இந்த பிரார்த்தனையை எல்லாரும் நோட் பண்ணிக்கிடுங்க இன்ஷா அல்லாஹ். இந்த பிரார்த்தனை மனனம் செய்ய வேண்டிய பிரார்த்தனை, சரியா? என்ன தூங்கி எழுந்தவுடன் ஓத வேண்டிய பிரார்த்தனை என்ன? சின்ன பிள்ளைகள் கூட மனனம் செய்து வைத்திருப்பார்கள். சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். எல்லாருக்கும் தெரியும் தானே? திரும்ப ஒரு தடவை சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். முதல்ல காலையில எழுந்திருச்ச உடனேயே அல்லாஹுவை புகழுகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அதுல 1000 அர்த்தங்கள் உள்ளடங்கி இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா, என்னை மரணிக்க செய்துவிட்டு மீண்டும் எனக்கு உயிர் கொடுத்து எழுப்பினானே. சிறு தூக்கம் என்பது சிறு மரணம். அந்த மரணத்திலிருந்து மீண்டும் எனக்கு உயிர் கொடுத்து எழுப்பினானே, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அவன் நினைத்திருந்தால் தூங்கும் போதே என்னுடைய உயிரை கைப்பற்றி இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை எனக்கு தந்தான். அவனுக்கே எல்லா புகழும். வ இலைஹின் நுஷூர், அவன் பக்கமே நம்முடைய திரும்புதல் இருக்கிறது. நாம் திரும்பி செல்ல இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மரணம் நமக்கு, இந்த தூக்கம் நமக்கு என்ன செய்கின்றது? மரண சிந்தனையை ஏற்படுத்துகின்றது. இந்த துஆவை நம்மிலே பலரும் ஓதி இருப்போம். அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். இந்த சிந்தனையில், இந்த சிந்தனையோடு, இந்த எண்ணத்தோடு, இந்த கருத்துக்களை உள்வாங்கி சொல்லி பாருங்க. அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். இந்த எண்ணத்தோடு, இந்த சிந்தனையோடு நாம் இதை சொல்லி பாருங்க. அப்ப தூக்கத்திலிருந்து எழுவது நமக்கு மரண சிந்தனையை, மறுமை சிந்தனையை ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல 39வது அத்தியாயத்தினுடைய 68வது வசனத்தில் சொல்றான், வனுஃபிக ஃபிஸ் சூர், சூர் என்ன செய்யும்? ஊதப்படும். ஃபஸாயிக மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த், வானம் பூமியில் உள்ளவர்கள் எல்லாம் மூர்ச்சையாகி விடுவார்கள். முதலாவது சூர் ஊதின உடனேயே வானம் பூமியில் உள்ளவர்கள் எல்லாம் மூர்ச்சையாகி விடுவார்கள். சும்ம நுஃபிக ஃபீஹி உக்ரா, பிறகு மீண்டும் ஒரு சூர் ஊதப்படும். ஃபஇதாஹும் கியாமுன் யன்துரூன், அப்போது மக்கள் எல்லாம் என்ன செய்வார்கள்? எழுந்து வருவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். யௌம யக்ருஜூன மினல் அஜ்தாசி சிராஅன் கஅன்னஹும் இலா நுசுபின் யூஃபிதூன். அல்லாஹ் தஆலா 70வது அத்தியாயத்தினுடைய 43வது வசனத்திலே சொல்கின்றான், மக்கள் எல்லாம் எப்படி எழுந்து வருவார்கள்? யௌம யக்ருஜூன மினல் அஜ்தாசி சிராஅன்
கஅன்னஹும் இலா நுசுபின் யூஃபிலூன், அவர்கள் தங்களுடைய எல்லை கற்களின் பக்கம் விரைந்து செல்வதை போன்று மண்ணறைகளிலிருந்து விரைவாக வெளியேறுவார்கள். அப்ப தூக்கத்திலிருந்து எழும்போது நமக்கு மண்ணறையிலிருந்து எழுவதை போன்ற உணர்வு ஏற்பட வேண்டும். மரணத்திலிருந்து அல்லாஹ் நமக்கு உயிரை தந்து எழுகின்ற அந்த ஒரு உணர்வு ஏற்பட வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்ப இப்படி மரண சிந்தனையோடு ஒரு நாளை நாம் தொடங்கும் போது அந்த மரண சிந்தனையோடு ஒரு நாளிலே நாம் விழிக்கும் போது அந்த மனிதன் பொய் பேச மாட்டான், புறம் பேச மாட்டான், மோசடி செய்ய மாட்டான், ஹலால் ஹராமை பேணுவான், பிறரை ஏமாற்ற மாட்டான், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவன் நிறைவாக செய்வான். நாளை முதல் இந்த துஆவை ஓதும் போது நமக்கு என்ன செய்யணும்? மரண சிந்தனை, மறுமை சிந்தனை ஏற்பட வேண்டும். இப்படி மரண சிந்தனை, மறுமை சிந்தனை ஏற்படும் போது அல்லாஹ்வுக்கு அவன் நன்றி செலுத்தக்கூடியவனாக இருப்பான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், 14வது அத்தியாயத்தினுடைய 7வது வசனம், வஇது தஅzzன ரப்புக்கும் லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னக்கும், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு அதிகப்படுத்துவேன், வலஇன் கஃபர்தும் இன்ன அஸாபி லஷதீத், நீங்கள் எனக்கு நன்றி கெட்டத்தனமாக நடந்தால் என்னுடைய வேதனை மிக கடுமையானது என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான்? எச்சரிக்கின்றான். அப்ப ஒரு துஆ படிச்சிருக்கிறோம். இரண்டாவது துஆ என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த துஆவை ஓதி இருக்கிறாங்க. திருமதியில 3401வது செய்தியாக இடம்பெறுகிறது. ஆனால் சிலர் அறிஞர்கள் இது பலகீனமான ஹதீஸ் என்றும் என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி ஃபீ ஜஸதி வரத்த அலைய ரூஹி வ அதின லீ பிதிக்ரிஹி. இந்த மத்தன், இதனுடைய கருத்து சரியானது. ஹதீஸ் ضعيفாக இருந்தாலும் கூட இதனுடைய கருத்து மத்தன் சரியானது. பாருங்க, அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்லதி, அவன் எப்படிப்பட்டவன் என்றால், ஆஃபானி ஃபீ ஜஸதி, எனது உடலுக்கு ஆரோக்கியத்தை தந்தானே அவனுக்கே எல்லா புகழும். நிறைய மக்கள் இன்றைக்கு ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறாங்க. தூக்கத்திலிருந்து எழும்போது உடனடியாக உற்சாகமாக அவர்களால் எழ முடியவில்லை. கால் வலிக்கின்றது எழும்போது, தலை வலிக்கின்றது இல்லையா? நிறைய பிரச்சனைகளோடு, நிறைய உடல் ஆரோக்கியமின்மையோடு நிறைய மக்கள் வாழ்றாங்க. ஸ்ட்ரோக்கெல்லாம் ஆன மக்களை பாருங்க, படுத்த படுக்கையாகத்தான் இருப்பார்கள், படுத்த படுக்கையாகவே இருப்பாங்க. பிறருடைய உதவி இல்லாமல் அவர்களால் எதுவுமே செய்ய முடியாது. பிறருடைய உதவி இல்லாமல் அவர்களால் எதுவுமே செய்ய முடியாது. உணவை உண்பதாக இருந்தாலும் சரி, கழிப்பிடம் செல்வதாக இருந்தாலும் சரி, பிறருடைய உதவி இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது. இப்படியான ஒரு சூழலில் அல்லாஹு தஆலா அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி ஃபீ ஜஸதி, என்னுடைய உடலில் எனக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தினானே அவனுக்கே எல்லா புகழும். வரத்த அலைய ரூஹி, என்னுடைய ரூஹை, என்னுடைய மூச்சை, என்னுடைய உயிரை திரும்ப தந்தானே இந்த உடலுக்கு அவனுக்கே எல்லா புகழும். வஅதின லீ பிதிக்ரிஹி, அவனை நினைவு கூறுவதற்கு எனக்கு வாய்ப்பை தந்தானே அவனுக்கே எல்லா புகழும். சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி ஃபீ ஜஸதி வரத்த அலைய ரூஹி வஅதின லீ பிதிக்ரிஹி. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம தூங்கும்போது ஷைத்தான் சில வேலைகளை செய்கின்றான். என்ன வேலை செய்யறான் சொல்லுங்க, யாருக்கு தெரியும்? அஹ்சன்த், காதுல ஊதுறானா? அது வேற. வெரி குட். ஷைத்தான் தூங்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யஅகிது ஷைத்தானு அலா காஃபியத்தி ரஅஸி அஹதிக்கும் இதா ஹுவ நாம ثلاث உக்தின், 3 முடிச்சுகளை போடுகின்றான். ثلاث உக்தின் யضربு குல்ல உக்தத்தின் மக்கானஹா, ஒரு முடிச்சு போட்டு அதை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்காக ஒரு அடி அடிக்கிறான்.
அலைக்க லைலுன் தவீல் ஃபர்குத், நீண்ட நேரம் இருக்குது, நல்லா தூங்கு அப்படிங்கிறான். ஃபைனிஸ்தைகல, இந்த 3 முடிச்சுகளையும் உடைத்தெறிய வேண்டும் என்று சொன்னால் 3 விதமான செயல்களை நாம் செய்ய வேண்டும். இந்த வகுப்புங்கிறது, இந்த தலைப்புங்கிறது ஆதாப் ஒழுக்கங்களை சார்ந்தது, அதுஇயா துஆக்களை உள்ளடக்கியது. சரியா? இதெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கிட்டே வரணும். 3 முடிச்சுகளும் அவிழ்க்கப்பட வேண்டுமானால் 3 விதமான செயல்பாடுகளை நாம் செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபைதஸ்தல்கல ஃபதக்கரல்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தால் இன்ஹல்லத் உக்தத்துன், முதல் முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது. அல்லாஹ்வை நினைவு கூறுவது என்றால் தூங்கி எந்திரிச்ச உடனே என்ன துஆ? அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர், அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி ஃபீ ஜஸதி வ ரத்த அலைய ரூஹி வ அதின லி பிதிக்ரிஹி. துஆவை ஓதுவது. அப்படி துஆவை ஓதினால் ஒரு முடிச்சு அவிழ்ந்து விடும். இரண்டாவது முடிச்சு அவிழணும்னா என்ன செய்யணும்? ஒது செய்யணும். ஃபைன் தவல்லா இன்ஹல்லத் உக்தத்துன், ஒது செய்து விட்டால் இரண்டாவது முடிச்சும் அவிழ்ந்து விடுகிறது. ஃபைன் ஸல்லா இன்ஹல்லத் உக்தஹு குல்லுஹா, தொழுதால் எல்லா முடிச்சுகளும் அவிழ்ந்து விடுகிறது. ஃபஅஸ்பஹ நஷீதன் தய்யிபன் நஃப்ஸி, அவன் அன்றைய தினம் அவனுக்கு சுறுசுறுப்பான நாளாக, நல்ல பரிசுத்தமான ஆன்மாவுடையவனாக, சுறுசுறுப்பானவனாக அவன் இயங்குவான். வ இல்லா அஸ்பஹ ஹபீஸன் நஃப்ஸி கஸ்லான், அப்படி இல்லை என்றால் சோம்பேறியாகத்தான் அன்றைய தினம் அவனுக்கு இருக்கும். சஹீஹுல் புகாரில 3269வது செய்தியாக இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இதோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நாம இரவுல தூங்குகின்றோம், திடீரென்று நமக்கு விழிப்பு வந்து விட்டால் என்ன துஆவை ஓத வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மன் தஆர்ர மினல் லைலி ஃபகால லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் வ லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் ولا حول ولا قوة إلا بالله ثم قال اللهم اغفر لي أو دعا استجيب له فإن تولع وصلى قبلت صلاته. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்களில் யாருக்காவது தூக்கத்திலே திடீரென்று அவர் விழித்து விட்டால், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து وهو على كل شيء قدير الحمد لله وسبحان الله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله اللهم اغفر لي, இறைவா என்னை நீ மன்னித்து விடு. அல்லது அவர் விரும்பிய எந்த துஆவை செய்தாலும் அந்த துஆவுக்கு பதிலளிக்கப்படும். ஃபைன் தவல்லா, அவர் உது செய்து, வஸல்லா தொழுதால், குபிலத் ஸலாத்துஹு, அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி சஹீஹுல் புகாரியில 1154வது செய்தியாக இடம்பெறுவதை பார்க்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இந்த அடிப்படையில் அன்றாட வாழ்வு நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தோடு பின்னி பிணைந்ததாக, முழுமையாக அந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்நாளை நாம் அமைத்துக் கொள்வோம். அல்லாஹு தாலா அப்படியான தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. திரும்ப இந்த துஆவை சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்ஹம்துலில்லாஹ் வ சுப்ஹானல்லாஹ் வ லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் அல்லாஹும்ம அக்ஃபிர்லி. இந்த துஆ தெரியலன்னா எந்த துஆவை வேண்டுமானாலும் என்ன செய்யலாம். அல்லாஹு தஆலா அதுபோன்று ஃபைன் தவல்லா, வலு செய்து, வஸல்லா தொழுதால், குபிலத் ஸலாத்துஹு, அவருடைய தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், அங்கீகரிப்பான். சரியா? இன்ஷா அல்லாஹ் இந்த கிளாஸ்ல மட்டும் எத்தனை துஆ படிச்சிருக்கிறோம்? 4 துஆவா 3 துஆவா?
4 துவா படிச்சிருக்கோம். 4 துவா 3 துவாவா? அதாவது 4 துவா, பட் காலையில் எழும்போது சொல்றது 2 துவா, வந்து 3 துவா. இடை முழித்தல் இந்த துவா, சரியா? 4 துவா, சரியா? இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை மட்டும் என்ன செய்வோம், கட் பண்ணி உங்களுக்கு போடுவோம். துவா வகுப்பு தனியாக நடக்கும். இது நம்ம ஆதாபுகள், அன்றாட வாழ்வில் இஸ்லாம் அதில் உள்ள ஆதாபுகளில் நாம் படிக்கக்கூடிய துவாக்கள். ஏன்னா சுப்ஹானக்கல்லாஹும் இன்ஷா அல்லாஹ் அடுத்து சகோதரர் அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள் அகீதா வகுப்பு என்ன செய்வாங்க, நடத்துவாங்க. ஃபضل யா ஷேக்.